as observed from the top of a 75-meter height lighthouse from the sea level. ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அதை ஒரு ஸ்ட்ரைட் லைனாகவே போடுறேன். லைட் ஹவுஸ் sea level, இது sea level ஹரிசாண்டலாக இருக்கும்ல. the angle of depression of two ships are 30 degree and 45 degree. depression அப்படின்னா மேலேருந்து கீழே பார்க்குறது தான். ஓகே, 30 டிகிரி அண்ட் 45 டிகிரின்னு கொடுத்துருக்கு. 30 டிகிரினா தூரத்தில் இருக்கிறத பார்க்குறதுக்கு லைட்டாக குனிஞ்சா போதும் இல்லையா. இந்த இடத்துல ஒரு ஷிப்பு நிற்கிது, இது 30 டிகிரி டிப்ரெஷனில் இருக்குது. இன்னொரு ஷிப்பு 45 டிகிரி டிப்ரெஷனில் இருக்குது. ஸோ 45 டிகிரி அப்படின்னா இன்னும் க்ளோஸாக வந்தால் தான் ரொம்ப குனியணும் இல்லையா. அப்போ இது 45 டிகிரி, இந்த ஆங்கிள் 45 டிகிரின்னு இருக்கும். ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் தி அதர் ஆன் த சேம் சைட் ஆஃப் அ லைட் ஹவுஸ். ஒரு ஷிப்புக்கு பின்னால் தான் இன்னொரு ஷிப்பு வந்துட்டுருக்கு. ஸோ இது இன்னொரு ஷிப்போட பொசிஷன். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். இந்த ரெண்டு ஷிப்புக்கு நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ நேம் பண்ணிக்கலாம். ஏ பி சி டி, இதை ஈன்னு வச்சுக்கிறேன். ஏஇன்ற லைனுக்கு பிடி பேரலல். அப்போது இந்த ரெண்டு பேரலல் லைனுக்கு ஏசின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சிருக்கோம். அப்போ இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஆகிடும். அப்போது இந்த 30 டிகிரி, இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி. ஓகே, இந்த ஆங்கிள் 45 டிகிரினா இந்த ஆங்கிளும் 45 டிகிரி. இந்த லைன் ஹரிசான்டல் லைனோட மேக் பண்ணுற ஆங்கிள் 45. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்னா இந்த ஆங்கிள் 45 டிகிரி. புரிஞ்சிருச்சா? இப்போது ஏஇபிடி பேரலல் லைன், அதுக்கு ஏபி டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா இந்த ஆங்கிள் 30னா இதுவும் 30 ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னால. இப்போ ஏசி டிரான்ஸ்வர்சல்னா ஏசியோட ஆங்கிள் என்ன? 45 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் இஸ், இந்த ஆங்கிளோட ஆல்டர்னேட் ஆங்கிள் இது. ஸோ இது 45. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம கொஷின்குள்ளே போகலாம். இப்போ கால்குலேட் பண்ண வேண்டியது டூ ஷிப்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ லைட் ஹவுஸோட ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 75 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்ஜசன்ட் ஆப்போசிட் ரெண்டு சைடு மட்டும்தான் நமக்கு இப்போ இருக்குது. இது நோன், இது தேவை, இது தெரியும். ஸோ அது ரெண்டுத்தையும் தான் நம்ம லிங்க் பண்ணணும். அப்போது tan 45 tan 30 தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு tan 45 போட்டுக்கலாம். tan 45 இஸ் 1ன்றனால 75 தான் இங்கும் வரும், சிடி. இப்போ அதை கால்குலேட் பண்ணிடலாம். இன் ட்ரையாங்கிள் ஏடிசி tan 45 ஈக்குவல் டு ஏடி பை சிடி. AD is 75 meter, tan 45 is 1. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது CD ஈக்குவல் டு 75 மீட்டர்னு வந்துடும். இந்த டிஸ்டன்ஸு இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸு 75 மீட்டர்னு கிடச்சிருச்சு. அடுத்து இது மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கலாம். அப்போது இந்த தெரியாத வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ tan 30 போடும்போது 75 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 75 வந்துடும்ல. இன் ட்ரையாங்கிள் ABD tan 30 degree equal to AD by BD. tan 30 is 1 by root 3, AD is 75, BD தான் BD x plus 75, BC plus CD, CD is 75, இது BC is x நம்மளா எடுத்தது. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். x plus 75 equal to 75 root 3. ஓகே, இந்த 75 ரைட்டில் மூவ் பண்ணி எக்ஸை ஐசோலேட் பண்ணலாம். 75 root 3 மைனஸ் 75. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 75 காமனாக இருக்கனால அதை வெளியில் எடுத்துட்டோம்னா இப்படி வந்துடும், this much meter. So distance between two ships are 75 into root 3 minus 1 meter.